மல்லிகாவும் வருணும் பள்ளி பருவ நண்பர்கள். நாளடைவில் நட்பு காதலாக மாறியது. இருவர் வீட்டிலும் ஒருவரை ஒருவர் நன்கு தெரியும் என்பதால் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லை. தாங்கள் காதலிப்பதை மறைக்காமல் பெற்றோரிடம் கூறிவிட்டனர். ஒரு நாள் இரு வீட்டாரும் பேசி முடிவெடுத்தனர். மல்லிகாவின் பெற்றோரும் வருணின் பெற்றோரும் சேர்ந்து, இங்க பாருங்க பசங்களா, இது அறியாத வயசு, இப்போ இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீங்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறமும் 2 பேரும் காதலிச்சா வந்து சொல்லுங்கள், நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதை விட்டுட்டு தனியாக ஊர் சுற்றுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் இன்னும் 1 மாதத்தில் பப்ளிக் பரீட்சை வருது. நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜ் போக முடியும். அதனால் நல்லா படிங்க, அப்புறம் நாங்கள் எல்லாம் பார்த்து செய்கிறோம் என அன்பு கட்டளை போட்டனர். அதுபடி இருவரும் நன்கு தேர்வெழுதி பள்ளி படிப்பை முடித்தனர். இருவரும் ஒரே கல்லூரியில் படிக்க விருப்பப்பட்டனர். இருவரும் இன்ஜினியரிங் படிக்க வேண்டுமென முடிவு செய்து புதுக்கோட்டை கிங்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில் விண்ணப்ப படிவம் கொடுத்தனர். இருவருமே நல்ல மதிப்பெண் பெற்றதால் சீட்டும் உடனேயே கிடைத்துவிட்டது. பெற்றோரும் அவர்களின் ஆசைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அங்கேயே சேர்த்து விட்டனர். இருவரும் பக்கத்து தெரு என்பதால் கல்லூரி பேருந்தில் கூட ஒன்றாக செல்லத் தொடங்கினர். அது ஆண் பெண் இருபாலரும் படிக்கும் கல்லூரி. கல்லூரி முதல் நாளிலேயே மல்லிகாவிற்கும் வருணிற்கும் நண்பர்கள் கிடைத்துவிட்டார்கள். மல்லிகாவிற்கு ஆண் நண்பன் ஒருவனும் கிடைத்தான். அவன் பெயர் இளங்கோ. கல்லூரி முடித்து வீடு செல்லும் போது மல்லிகா இதை வருணிடம் கூறினாள். ஹே வருண், எனக்கு புதுசா இளங்கோன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காண்டா. அவன் செம்ம ஸ்வீட், நல்ல பையனா இருக்கான் என்றாள் மல்லிகா. எல்லாம் ஓகே தாண்டி, எனக்கும் பசங்க நிறைய பேர் ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. ஆனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. ஏன்னா இது ஸ்கூல் மாதிரி இல்லை, இங்கே உள்ள பசங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் தள்ளியே இரு என்றான் அவன். சட்டென கோபம் வந்தது மல்லிகாவிற்கு. என்ன, காலேஜ் வந்ததும் சந்தேகப்பட தொடங்கிட்டியா? இதுக்கு தான் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் மறைக்க முடியாமல் சொல்லிட்டேன். சி, என்னோட தப்பு தான், விடு என்றாள் கோபமாக. இதில் சந்தேகப்பட ஒன்றும் இல்லை மல்லிகா, நான் உன்னோட சேஃப்டிக்காக தான் சொன்னேன் என்றான். சரி என்று சலித்து கொண்டே பேருந்தை நோக்கி வேகமாக நடந்தாள். அவர்கள் இருவருக்கும் அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் வரும். ஆனால் 3வது நபரை வைத்து சண்டை வருவது இதுவே முதல் முறை. நாட்கள் நகர்ந்தது. கல்லூரி நாட்கள் இனிமையாகவே இருவருக்கும் இருந்தது. மல்லிகாவும் வருணும் கல்லூரி முடிந்த பிறகுதான் பேசிக்கொள்வார்கள். இடையில் உள்ள நேரங்களிலெல்லாம் தாங்கள் நண்பர்களுடன் செலவிடத் தொடங்கினார்கள். பெரிதும் சண்டை இல்லாமல் மகிழ்ச்சியாகவே இவர்கள் காதல் நாட்கள் இருந்தது. இளங்கோவிடம் நட்பாக பழகிய மல்லிகா, அவன் நீ யாரையாச்சும் லவ் பண்றியா என்று கேட்கும் போதெல்லாம் இல்லை என்றே கூறுவாள். அவனிடம் மட்டும் இல்லை, இவள் தோழிகள் யாருக்கும் இவள் வருணை காதலிப்பது தெரியாது. இது இளங்கோவுக்கு தெரிந்தால் அவன் பேசாமல் ஒதுங்கி விடுவானோ என்ற எண்ணம் மல்லிகாவிற்கு. வருணுக்கும் இவளுக்கும் சின்ன சின்ன சண்டை வரும்போதெல்லாம் இளங்கோவிடமே ஆறுதல் தேடுவாள். வீட்டில் அம்மா திட்டினர் என்று கூறுவாள். அவனும் அது தெரியாமல் ஆறுதல் கூறுவான். இது எதுவுமே வருணுக்கு தெரியாது. நீ இளங்கோவிடம் பேசுவியா என்று கேட்டால் எப்பயாச்சும் பேசுவேன் என்று கூறி மழுப்புவாள். அவனும் உண்மை என்றே நினைப்பான். எப்போதும் வருணோடு 8:30 பேருந்தில் செல்லும் மல்லிகா தோழிகளுக்காக 8 மணி பேருந்தில் செல்லத் தொடங்கினாள். வருணிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஏன் மல்லிகா, இப்போலாம் சீக்கிரம் காலேஜ் வர என்கிட்ட சொல்லக்கூட இல்லை என்று கேட்டான் வருண். அது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்கிறாளுங்க, அதாண்டா இனிமேல் அப்படி தான் போகலாம்னு இருக்கேன். நம்ம சாயங்காலம் ஒன்றா சேர்ந்து போகலாம் ப்ளீஸ்டா என்றாள் மல்லிகா. வருணும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தோழிகளோடு இருக்க ஆசைப்படுகிறாள் என நினைத்து கொண்டே சரிடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். இளங்கோவும் கல்லூரிக்கு சீக்கிரம் வந்து விடுவான் என்பதால் அவனிடம் பேசவும் இவளுக்கு வசதியாக இருந்தது. நாட்கள் போக போக வருணுடன் அதிகம் பேசுவதை குறைத்து கொண்டாள். வருணும் இதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. கேட்டால் சண்டைதான் வரும். நாம இவளை கண்காணிப்போம் என்ற முடிவுக்கு வந்தான். வருணுக்கு அவன் பெற்றோர் வண்டி வாங்கி கொடுத்து விட்டதால் அவன் கல்லூரிக்கு வண்டியில் செல்லத் தொடங்கினான். மல்லிகா செல்லும் 8 மணி பேருந்தை பின்தொடர்ந்து செல்வான். அவனுக்கு இளங்கோ மீது சிறிய சந்தேகம். அதனால் அவனும் அந்த பேருந்தில் இருக்கிறானா என்ற நோக்கத்தோடு கவனிப்பான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவ்வப்போது இடையில் கிடைக்கும் நேரங்களில் மல்லிகா தானாகவே வந்து வருணிடம் பேசுவாள். இவனும் சந்தேகிக்கும்படி எதுவும் இல்லை என அவளிடம் நன்றாக பேசுவான். அப்படித்தான் ஒரு நாள் கல்லூரிக்கு சீக்கிரம் வந்த மல்லிகாவிடம் இளங்கோ பேசத் தொடங்கினான். இவர்கள் வகுப்பில் இவர்களை தவிர யாரும் இல்லை. ஆள் வருவதற்குள் சொல்லிவிட வேண்டுமென, மல்லிகா உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்றான் இளங்கோ. இவன் காதலை சொல்லப் போகிறானோ என்ற சந்தேகம் அவளுக்கு.
இருப்பினும் ஒரு ஈர்ப்பு மல்லிகாவிற்கு இளங்கோ மீது இருந்ததால் சொல்லுடா என்று மகிழ்ச்சியாக கேட்டாள். எனக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்று இழுத்து கூறி முடித்தான். இவளுக்கும் ஆனந்தமாக தான் இருந்தது. காதலனுக்கு துரோகம் செய்கிறோம் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவளுக்கு இல்லை. மேலும் பேசத் தொடங்கினான் அவன். உனக்கும் என்னை பிடிச்சிருந்தா நாளைக்கு எப்போதும் போல காலேஜ் வந்து காலேஜ் பஸ்கிட்டேயே நில்லு, நாம் எங்கேயாவது வெளியில் போகலாம் என்றான் இளங்கோ. இவள் பதில் எதுவும் கூறாமல் அவள் பெஞ்சில் அமர்ந்தாள். சிறிது நேரத்திலேயே மாணவர்கள் அனைவரும் வந்துவிட்டதால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. இவள் வருவாளா வரமாட்டாளா என்ற எண்ணம் இளங்கோவுக்கு. இரவு கூட தூக்கம் வரவில்லை அவனுக்கு. மறுநாள் டிப் டாப்பாக கிளம்பி காலேஜ் பஸ் நிற்கும் இடத்திற்கு சென்றான். அவள் வரும் பஸ் இன்னும் வரவில்லை என்பதால் அங்கேயே ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். 5 நிமிடம் கழித்து அவள் பேருந்து வந்தது. பின்னாலேயே வருணும் வண்டியில் வந்தான். எப்போதும் இவளை கண்காணிக்க வருபவன் இன்று இளங்கோவை கண்டதும் வண்டியை தூரத்திலேயே நிறுத்திவிட்டு இருவரும் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தான். மல்லிகா பஸ்ஸிலிருந்து இறங்கி நேராக இளங்கோவிடம் சென்றாள். நல்லா யோசிச்சேன் இளங்கோ, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு என்றாள். அதே சந்தோஷத்தோடு மல்லிகாவை பூங்காவிற்கு அழைத்தான் இளங்கோ. சிறிதும் யோசிக்காமல் வண்டியில் ஏறினாள் மல்லிகா. இதை பார்த்த வருணுக்கு பேரதிர்ச்சி. இவனும் வண்டியை முறுக்கிக் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தான். இருவரும் பூங்காவிற்கு சென்று நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த வருணுக்கு நன்றாகவே புரிந்தது. இவளுக்கு இனிமேல் நாம் தேவையில்லை. இருப்பினும் இவளை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். அப்போதுதான் அவள் தவறை உணருவாள் என முடிவெடுத்த வருண் அவர்களை அடிக்கடி பின்தொடர ஆரம்பித்தான். அவ்வப்போது இவர்கள் ஊர் சுற்றுவது வருணுக்கு தெரியாமலும் போகும். இறுதி ஆண்டு தேர்வும் நெருங்கியது. இளங்கோவும் மல்லிகாவும் படிப்பதற்காக சுற்றித் திரிவதை நிறுத்தி கொண்டார்கள். தேர்வையும் நல்லபடியாக எழுதினர். மல்லிகா தேர்வு அறையை விட்டு வெளியே வந்தாள். அங்கு வருண் காத்து கொண்டிருந்தான். மல்லிகா, நான் இவ்வளோ நாள் உன்னை தொந்தரவு பண்ணல, ஆனால் நீ ஏன் என்னை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்ட? இன்னும் ஒரு பரீட்சை தான் இருக்கு, அதன் பின் பார்க்க முடியாது, பதில் சொல்லு என்று கேட்டான். மல்லிகா அவனை பார்த்ததும் வாயடைத்து போய் நின்றாள். பின் பேச ஆரம்பித்தாள். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வருண். அப்போது வயசு கோளாறில் லவ் பண்ணிட்டேன். இப்போ அதெல்லாம் மறந்துட்டேன். ஆமாம், 4 வருஷம் நான் இங்கே தான் இருக்கேன். ஏன் இப்போ வந்து கேட்குற? அங்கிள் ஆண்டி கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்களா? அப்படின்னா வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கும் பெருசாக விருப்பம் இல்லை. நானும் எங்கள் அம்மா அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள் அவள். அவனுக்கு சொல்லென்று கோபம் வந்தது. வெளியில் காட்டிக்கொள்ளாமல், அப்படியா, சரி, இனிமேல் நீ எனக்கு வேண்டாம் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்றான். இனிமேல் இவன் தொல்லை இல்லை என்று நினைத்து கொண்டே இளங்கோவிடம் சென்றாள். இளங்கோ, நாளைக்கு தான் லாஸ்ட் பரீட்சை, நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா என்றாள் மல்லிகா. இதை கேட்ட இளங்கோவுக்கு ஒரே குஷி. சரிடி, போகலாம். நாளைக்கு மதியம் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணு, நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன், போகலாம் என்றான். இவளும் சரி என்றாள். அதே போலே இறுதி தேர்வும் முடிந்தது. இளங்கோவோடு வெளியில் செல்ல ஆர்வமாக இருந்தாள் மல்லிகா. இவளை பார்க்கிங்கில் பார்த்த வருண், இவள் ஏன் பைக் பார்க்கிங்கில் நிற்கிறாள்? சரியில்லையே, ஃபாலோ பண்ணுவோம் என்று தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு கல்லூரி முன்கேட்டில் காத்திருந்தான். இவள் இளங்கோவோடு வண்டியில் வருவதை பார்த்து அதிர்ந்து, இதை விட்டால் இவளை கையும் களவுமாக பிடிக்க வேறு சமயம் கிடைக்காது என்று இருந்த வருண் தனது போலீஸ் நண்பன் ஒருவனுக்கு கால் செய்தான். டேய் விஜய், ஒரு ஹெல்ப்டா. நான் இப்போ எங்கள் காலேஜில் இருந்து என் லவ்வரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நான் போகிற இடத்துக்கு வேகமாக வாடா என்றான் வருண். விஜயும் ஏதோ அவசரம் என்று புரிந்து சரிடா வரேன் என்று துணைக்கு 2 காவலர்களையும் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு பின்தொடர்ந்தான். இன்னைக்கு இவளை பிடிச்சி விஜயை விட்டு மிரட்டி விடணும், அப்போ தான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாள் என்று நினைத்து கொண்டே பின்தொடர்ந்தான். இவன் செல்லும் லொக்கேஷனை நோக்கி விஜயும் வந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திலேயே இளங்கோவின் வண்டி ஒரு லாட்ஜில் நின்றது. இதை பார்த்த வருணுக்கு பேரதிர்ச்சி. நமக்கு தெரியாமல் இவள் இவனோடு தனிமையில் வேறு இருக்கிறாளா? கண்டிப்பாக கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எண்ணினான். அவர்களை பார்த்தால் முதல் முறை வருவது போல் இல்லை. இருவரும் சிரித்து கொண்டே சென்றனர். இவர்கள் உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் விஜயும் வந்துவிட்டான். டேய் வருண், என்னடா பிரச்சனை என்றான் பதட்டமாக. டே, நீ ஏன்டா 2 போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்க? உன்னை மட்டும்தானே வர சொன்னேன் என்றான் அவன். பெரிய பிரச்சனைன்னு நினச்சேன்டா, அதான் என்றான் விஜய். சரி, அது இருக்கட்டும். என்னோட ஆள் என்னைய லவ் பண்ணிக்கிட்டே இன்னொரு பையனை லவ் பண்ணி ரூம் வரைக்கும் வந்திருக்கா. அவளை நீ கொஞ்சம் மிரட்டி விடு. இப்போது நான் அவளை சுத்தமாக வெறுத்துட்டேன்.
இருந்தாலும் இதே மாதிரி அவ வேற யாரையும் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் என்று கூறி அவர்கள் இருக்கும் ரூமுக்கு அழைத்து சென்றான். முனகல் சத்தம் வெளியில் கேட்டது. சி, அருவருப்பா இருக்குடா. விஜய், நீயே கதவு தட்டு என்றான் வருண். விஜய் சரி என கூறி கதவை தட்டினான். உள்ளே இருந்த இருவருக்கும் ஒரே பயம். படபடவென உடையை மாட்டிக்கொண்டனர். இளங்கோ, எனக்கு பயமா இருக்கு என்றாள் மல்லிகா. நீ இங்கேயே இரு, நான் வெளில போய் பார்க்குறேன் என்றான் இளங்கோ. கதவை திறந்து வெளியே சென்றான். போலீஸ் நிற்பதை பார்த்து அவ்வளவுதான், மாட்டிக்கொண்டோம் என பயத்தில் பம்மினான் இளங்கோ. ஏண்டா நாயே, நான் மல்லிகாவை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் இப்படி கூட்டிட்டு சுத்துறியே, வெக்கமா இல்லையா என்றான் வருண். இளங்கோவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நீங்கள் மல்லிகாவை லவ் பண்ணுறீங்களா என்றான் இளங்கோ. சாரி ப்ரோ, எனக்கு தெரியாது. நானும் அவளும் 3 வருஷமாக லவ் பண்ணுறோம் என்றான் இளங்கோ. ஓஹோ, பாவி மகள் என்னை காதலித்ததையே இவனிடம் சொல்லவில்லை போல என புரிந்து கொண்டு, நான் மட்டும் இல்லை, அவளும் என்னை பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்தாள் என அனைத்தும் கூறி கல்லூரியில் முதல் நாள் இருவரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை காட்டி போட்டு கொடுத்து விட்டான் வருண். இளங்கோவுக்கு முகத்தில் ஈயாடவில்லை. இவ்வளவு பெரிய துரோகத்தை அவனால் சிறிதும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழுகையை அடக்கி கொண்டு பேசினான். இப்போ நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான். உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ உண்மையாக தான் காதலிச்சிருக்க. அவளை கையும் களவுமா பிடிச்சி என் நண்பனை வைத்து மிரட்ட தான் நான் வந்தேன். நீ கிளம்பு என்றான் வருண். இது அவளுக்கு நல்ல பாடமாக இருக்கட்டும் என்றான். நானும் ஏமாந்தவன் தான், நல்ல பாடம் நான் புகட்டுகிறேன் என்று கூறி உள்ளே சென்றான். ரூமுக்குள்ளே இருந்த மல்லிகாவை வெளியே அழைத்து வந்து விஜயிடம், சார், இவ யாருன்னே எனக்கு தெரியாது. ரூமில் இருந்த என்னைய கதவு தட்டி உள்ளே பூந்து விட்டாள். இவ ஒரு விபச்சாரி, இவளை அரெஸ்ட் பண்ணுங்க என்றான் இளங்கோ. இதை பார்த்த வருணுக்கு பேரதிர்ச்சி. இருப்பினும் அவனும் ஏமாந்தவன் தானே, அதனால் எதுவும் பேச வேண்டாம் என நினைத்து கொண்டே வேடிக்கை பார்த்தான். மல்லிகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடி முழிக்கிற? உனக்கு ஒருத்தம் பத்தலையா? 10 பேர் கேட்குதா? ஏன்டி இப்படி கடந்து அலையிற? உடல் சுகம் வேணும்னா காசு கொடுத்து எங்கேயாச்சும் போக வேண்டிதானே? உனக்கு நான் தான் கிடைச்சனா? ஒருத்தனுக்கு உண்மையா இருங்கடி என்று காது கூச பேசினான். மல்லிகாவிற்கு வருண் அனைத்தையும் கூறிவிட்டான் என்பது புரிந்தது. கண்ணீர் பெருக்கெடுத்தது. உனக்கெல்லாம் பாவம் பார்க்கக்கூடாது சார், இந்த நாயை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க என்றான் இளங்கோ. வருண் ஒரு நிமிடம் மல்லிகாவின் அம்மா அப்பாவை நினைத்து பார்த்தான். ப்ரோ, இவ வீட்டுக்கு ஒரே புள்ள, பாவம் இவங்க அம்மா அப்பா, இவளை மன்னிச்சு விட்டுறலாம் ப்ரோ என்றான் வருண். சிறிது நேரம் அவனும் யோசித்தான். இவ பண்ண தப்புக்கு அவங்க என்ன செய்வாங்க என்று எண்ணி சரி என ஒப்புக்கொண்டான். எப்படியோ ஒளி என்று கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் கிளம்பினர். மல்லிகா அழுது கொண்டே லாட்ஜை விட்டு வெளியே வந்தாள். வீட்டில் உள்ள யாரிடமும் அவள் பேசவில்லை. வருடங்கள் அப்படியே ஓடியது. வீட்டில் மாப்பிள்ளை பார்ப்பதற்கு முன் வருணை இன்னும் காதலிக்கிறாயா என்றார்கள் அவள் பெற்றோர். இல்லை என்று கூறினாள் மல்லிகா. பெற்றோர்களும் எதுவும் பேசாமல் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். வருண், இளங்கோ இருவரும் கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். அது மட்டுமின்றி திருமணம் முடிந்து குழந்தை குட்டிகளோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். கல்லூரி வாட்ஸ்அப் குரூப்பில் அவர்கள் அனுப்பும் புகைப்படங்களை அவ்வப்போது பார்ப்பாள் மல்லிகா. மல்லிகாவிற்கும் 1 வருடத்திலேயே திருமணம் முடிந்தது. பையன் ஐடியில் வேலை பார்க்கிறான். கை நிறைய சம்பளம். இவள் செய்த விஷயங்கள் எல்லாம் யார் மூலமாகவோ கேள்விப்பட்டிருப்பான் போல. எதற்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டு அடிப்பான், உதைப்பான். பெற்றோரிடம் சொல்ல முடியாத நிலை. நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் இது தேவைதான் என்றே நினைத்து கொள்வாள். கடவுள் ஒரு முறை தான் வாய்ப்பு கொடுப்பார். வருண் எவ்வளோ நல்ல பையன், அவனை நாம் தொலைத்து துரோகம் செய்து விட்டோமே. இளங்கோவையும் ஏமாற்றி விட்டோம். அதற்கு தான் கடவுள் இப்படி ஒரு கணவரை நமக்கு கொடுத்திருக்கிறான் என நினைத்து கொண்டே இந்த கொடுமையான வாழ்க்கைக்கு வாழ பழகினாள். முதலில் நாம் செய்யும் தவறுகள் எல்லாம் சரியாகத்தான் தோன்றும். போக போகத்தான் அதன் வீரியம் தெரியும். ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்வதுதான் அனைவருக்கும் நல்லது. அந்த உறவு பிரியும் பட்சத்திலோ நிலைக்காத பட்சத்திலோ இன்னொரு உறவை தேடிக்கொள்வதில் தவறில்லை. நன்றி.